எஃப்டிபி சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து ஒரு சூப்பரான படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோங்க. அது என்னன்னா, விக்ரம் பிரபு அவர்கள் நடிச்சு இப்ப வெளியாகி இருக்கக்கூடிய லவ் மேரேஜ். தொடர்ந்து நம்ம தமிழ் சினிமால வந்து இந்த குடும்பங்கள் கொண்டாடும் படங்கள் வந்து தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. அது பேசுற அளவுக்கு சூப்பரா இருந்துட்டு இருக்குன்னே சொல்லலாம். அந்த வரிசையில லவ் மேரேஜுமே ஒரு செம்மையான படமா, ஒரு சூப்பரான பேக்கேஜா வந்திருக்கு அப்படின்னு நம்மளால பார்க்க முடியுதுங்க. 30 வயசுக்கு மேல எல்லாம் டவுட் தான். விக்ரம் பிரபு அவர்களுடைய இந்த படம் வந்து இதுக்கு முன்பாக அவர் நடிச்ச இந்த இருகப்பற்றுல வந்த போர்ஷன்ஸை அப்படியே கொஞ்சம் மச்சி நடிச்சிருக்காரு. ஆனா நல்லா நடிச்சிருக்கிறாரு. இந்த படத்துடைய ஒன்லைனா என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, சங்கடப்படாதாம தூக்கநாயம் பாலத்துல ஒரு பொண்ணு இருக்கு. தூக்குநாய்க்கம் பாளையமா? இன்னைக்கு நம்ம எல்லாருமே இன்ஸ்டாகிராம் சோசியல் மீடியால பார்த்திருப்போம். 20-25 வயசுக்குள்ளேயே இந்த 2K கிட்ஸ் பண்ணக்கூடிய இந்த அலப்பறைகள், தாலி கட்டுறதா இருக்கட்டும், அவுட்டிங் போறதா இருக்கட்டும், இதையெல்லாம் பார்த்துட்டு 90s கிட் எப்படா தாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். ஸோ அப்படிதான் நம்ம ஹீரோவும் 33 வயசான ஒரு ஆக்டரா இருக்காரு. 33 வயசான ஒரு பையனுக்கு மேரேஜ் ஆகல அப்படின்னு சொல்லும் போது இந்த சொசைட்டில இருக்க எல்லாருமே எப்ப மேரேஜ் அப்படிதான் கேட்பாங்க. கூச்சமே இல்லைல்ல. ஸோ ஹீரோவை பார்த்தும் அப்படி இருக்க ஒரு கேள்வியை கேட்கும்போது ஒரு வழியா பொண்ணு பார்க்குற ஒரு மூமெண்ட் நம்ம ஹீரோவுக்கும் வருது. ஸோ பொண்ணு பார்க்கறதுக்காக மதுரையிலேருந்து கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு ஒரு பஸ் எடுத்துட்டு சொந்தக்காரங்களெல்லாம் அழைச்சிட்டு ஹீரோ கூப்பிட்டுட்டு போறாரு. என்னையா மறுபடியும் பொண்ணு பார்க்க கிளம்பிட்டீங்க போல. போன இடத்துல பொண்ணை வந்து ஹீரோக்கு ரொம்ப பிடிச்சி போக அன்னைக்கே என்கேஜ்மெண்ட்டும் பண்ணிடுறாங்க. என்கேஜ்மெண்ட் பண்ணிட்டு ஒரு வழியா என்கேஜ்மெண்ட் ஆச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறப்போ அடுத்த நாளே கோவிட் வருது. அதுக்கப்புறம் லாக்டவுன் அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க. ஸோ ஊருக்கு போக முடியல ஹீரோவால ஊருக்கு போக முடியாததால பொண்ணு வீட்டிலே தங்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வருது. பொண்ணு கூட சேர்ந்து லவ் இதெல்லாம் கனெக்ட் ஆகுதா, ஒரு லவ் டிராமாவா போகுதா அப்படின்னு பார்த்தோம்னா பொண்ணால ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய ட்விஸ்டே நடக்குது. ஸோ இதுக்கப்புறம் இந்த படம் எப்படி டிராவல் ஆனது, நம்ம விக்ரம் பிரபுக்கு மேரேஜ் ஆகுதா இல்லையா, இதுதான் இந்த படத்துடைய டோட்டல் கதையா இருக்குது. இந்த படம் கதை வந்து ஒரு சிம்பிளான கதை அப்படின்னு சொல்லலாம். பெரிய அளவுல வந்து எஃபர்ட் போட்டு யாருக்கும் வந்து வாவ் மூமெண்ட்டை கிரியேட் பண்ற மாதிரியும் யாருக்கும் ரொம்ப பெரிய கேரக்டராகவும் சொல்லுற மாதிரி எதுவும் இல்லை. எல்லாரும் ஒரு சிம்பிளான கதை, குடும்பங்கள் கொண்டாடக்கூடிய ஒரு கதை. அதனால அவங்க கதையை சூப்பரா நடிச்சிருக்காங்க அப்படின்னு தான் பார்க்க முடியுது. தொடர்ந்து தமிழ் சினிமால வந்து 2024 சொல்லுவாங்க, எதுவுமே வந்து பேசுற மாதிரி படங்கள் இல்லையே, நாங்க ஃபேமிலி ஆடியன்ஸா போய் எப்படிங்க படம் பார்க்கறது அப்படின்னு சொன்னப்போ 2025 எடுத்தா குடும்பஸ்தனா இருக்கட்டும், டூரிஸ்ட் ஃபேமிலியா இருக்கட்டும், அடுத்து வரக்கூடிய இந்த 3BHK அந்த படமா இருக்கட்டும், அந்த வரிசையில இப்போ நம்ம இந்த லவ் மேரேஜுமே எடுத்துக்கலாம். இப்படி வந்துட்டு ஃபேமிலியா போய் பார்க்கக்கூடிய படங்கள் வந்து மக்கள் வந்து விரும்பி பார்க்கறாங்க அப்படின்றதால இந்த லவ் மேரேஜுமே அதுக்கு ஆப்டான ஒரு படமா அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்துல மியூசிக் வந்து சூப்பரான ஒரு மியூசிக்கா இருக்கு. ஷான்ரோல்டன் மியூசிக் பத்தி சொல்லவே தேவையில்ல. எங்க எது தேவையோ அது மட்டும்தான் கொடுப்பாரு. ஸோ ஈஸியா எல்லாருக்கும் கனெக்ட் ஆகிற மாதிரி அந்த லைஃப் ஸ்டைலோட ஒற்றி போற மாதிரி தான் மியூசிக் இருக்கு. அதுலயும் குறிப்பா மிஸ்கின் அவர் வந்து அந்த ஒரு பாட்டு பாடி இருப்பார் இல்லைங்களா, அது வந்து எல்லாரும் இந்த படம் வர்றதுக்கு முன்னாடியே ஒரு பெரிய வைப் மூமெண்டா மிஸ்கின் அவர்களுடைய அந்த பாட்டு இருந்தது. ஸோ அதுவுமே இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய ப்ரொமோஷனா இருந்தது அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த படத்துல நடிச்சிருக்கக்கூடிய அருள்தாஸா இருக்கட்டும், ரமேஷ் திலக்கா இருக்கட்டும், அவங்க எல்லாம் வந்து பெரிய அளவுல கதையை கெடுக்காம எப்பவுமே அவங்க வந்து எப்படி எல்லா படத்துலயும் வருவாங்க, அவங்களுடைய ரோலை சூப்பரா பண்ணுவாங்க. அந்த மாதிரி இந்த படத்துலயும் அவங்களுடைய ரோலை வந்து ரொம்ப சூப்பரா பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் நம்மளால பார்க்க முடியுது. ஆனா இந்த படத்துல வந்து இவ்வளவு பிளஸ் இருந்தாலும் எங்க இவங்க வந்து சொதப்புறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஏன்னா ஒரு பிளஸ் சொல்லும் போது நிச்சயமா மைனஸ் சொல்லிதானே ஆகணும். நீ இதுக்கு முன்னாடி பார்த்த இந்த குடும்பஸ்தானா இருக்கட்டும், அதுக்கப்புறம் டூரிஸ்ட் ஃபேமிலியா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய படங்கள்ல வந்து எங்கேயோ ஒரு கனெக்டிங் மூமெண்ட் இருக்கும், ஒரு வாவ் மூமெண்ட் இருக்கும். ஸோ இது வந்து இந்த படத்துல வந்து பேசுற மாதிரி இருக்கும். ஆனா வந்து அந்த மாதிரி எந்த ஒரு சீனுமே இந்த படத்துல நம்மளால பார்க்க முடியல. ஒரு ஆர்டினரியான ஒரு ஸ்டோரி, அந்த ஸ்டோரியை வந்து நமக்கு ஏத்த மாதிரி ஒரு கதையாக்கி கொடுத்துருக்காங்க. ஸோ ரசிக்கும் தன்மையா இருக்கு. ஆனா வந்து பெரிய அளவுல வந்து கனெக்ட் ஆகிற மாதிரி இல்லை. வந்தோம், ஒரு படம் பார்த்தோம், ஒரு ஃபேமிலியா இருக்கிற மாதிரி ஒரு படம் பார்த்தோம் அப்படின்னு தான் எங்கேயுமே முகம் சுழிக்காம ஒரு படம் பார்க்கணும்னா நம்ம இந்த படத்தை வந்து பார்க்கலாமே தவிர, மற்றபடி ஆடியன்ஸோட கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு சில சீன்ஸ் எல்லாம் வச்சிருக்கலாம், ஒரு சில பாடல்களா இருக்கட்டும், காமெடியும் இன்னும் கொஞ்சம் நல்லா வச்சிருக்கலாம் அப்படின்னு தான் நம்மளால பார்க்க முடியுது. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய ரசிகர்கள் வந்து என்னதான் குடும்ப படங்கள் எடுத்தாலுமே கூட
அந்த குடும்ப படத்துலையுமே கூட நமக்கு தேவையான சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா, என்ஜாய் பண்ற மாதிரியான மூமெண்ட்ஸ் இருந்ததுன்னா அது வந்து அவங்க என்கேஜ் பண்ணி அந்த படத்தை பார்க்கறதுக்கு இருக்கும். அதை வந்து இவங்க தவற விட்டுட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். மற்றபடி இந்த படத்துல சொல்லிக்கிற அளவுக்கு எதுவும் இல்லை. ஆனா வந்து எல்லாரும் ஃபேமிலியா போயிட்டு ஒரு முறை பார்த்துட்டு இந்த வீக்கெண்டை என்ஜாய் பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு படமா நிச்சயமா இருக்குன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமா இந்த படத்துல நம்ம குறிப்பிட்டு பேசணும்னா, இன்னைக்கு எத்தனையோ பேர் வந்து இந்த கல்யாணம் ஆகலையே, மேரேஜ் ஆகலையே அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு மனம் உடைஞ்சு நீங்க வந்து எத்தனையோ தியரி சொல்லுது, இதனால வந்து கல்யாணம் ஆகலைன்றதால மனம் உடைஞ்சு இறந்து போறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க அப்படின்னு நம்மால தொடர்ந்து நம்ம அந்த செய்திகளை கேட்டுட்டு வரோம். ஸோ அப்படிப்பட்டவங்களா இந்த படத்தை போய் பாருங்கப்பா. நீங்க இந்த படத்தை பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஆகலைல்ல, சரி இரு இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும் அப்படின்னு தள்ளி பொறுமையா மேரேஜ் பண்ணிப்பீங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த படம் வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு படமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். விக்ரம் பிரபு வந்து தொடர்ந்து பெரிய அளவுல வந்து சூப்பரான படங்கள் வந்து நமக்கு கொடுக்கணும்லானுமே கூட அப்பப்போ வந்து எங்கேயாவது வந்து ஒரு கேரக்டர்ல வந்து செம்மையா வந்து நம்ம வந்து வியக்க வச்சிருவாரு. அது அவரோட ஸ்டார்டிங் கும்கி படத்துல இருந்தே நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் டானாகாரன்ல வந்து அவரோட ஆக்டிங் வந்து ரொம்ப சூப்பரா பேசப்பட்டது. இந்த இருக்கப்பட்ட படத்துல கூட அவரோட போர்ஷன்ஸ் வந்து நல்லா பேசப்பட்டது. காரணம் என்னன்னா, இந்த டிவோர்ஸ் ஆகிற நிறைய பேர் வந்து இதை பார்க்கும்போது டிவோர்ஸை வேணாம் அப்படின்னு சொல்லப்பட்டதாகவும் நிறைய நியூஸ் வந்தது. ஸோ இந்த மாதிரி நல்ல கேரக்டர்ஸ் அவர் சூஸ் பண்ணி நடிக்கும் போது பெரிய அளவுல வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோவா அவர் ஆகலைனாலுமே கூட குடும்பங்கள் கொண்டாடக்கூடிய ஒரு ஹீரோவா விக்ரம் பிரபு அவர்கள் இருப்பாரு. காரணம் என்னன்னா, சிவாஜி அவர்களுடைய ஆக்டிங் பத்தி நம்ம சொல்ல தேவையில்ல, உலகம் அறிஞ்சது. அவருடைய பேரன் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஆக்டிங்க்கு அவருக்கு பஞ்சம் இல்லை. ஆனா தேர்ந்தெடுக்கக்கூடிய கதைகள் வந்து பஞ்சமா இருக்குது போல. ஸோ அவர்கள் இனி வரக்கூடிய நேரங்கள்ல இந்த மாதிரி நல்ல நல்ல படங்களை தேர்ந்தெடுத்து நடிச்சார்னா நிச்சயமா குடும்பங்கள் கொண்டாடக்கூடிய ஒரு நடிகரா விக்ரம் பிரபு அவர்கள் இருப்பாரு அப்படின்னு நம்மளால பார்க்க முடியுது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லி இந்த படம் வந்து என்ஜாய் பண்ணி நீங்க பார்க்கலாம். ஒன் டைம் வாட்சபிள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மறக்காம தியேட்டர்ல போய் பாருங்க. அங்க பார்க்கக்கூடிய சூப்பரான சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அடுத்த படத்தோட ரிவ்யூல நான் சந்திக்கிறேன். டாடா, பாய் பாய்.